அவதூறு வழக்கில் தற்போது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகியுள்ளார். மத்திய சென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% தயாநிதி மாறன் பயன்படுத்தவில்லை என இபிஎஸ் பேசியிருந்தார். இந்நிலையில் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தற்போது இபிஎஸ் ஆஜராகியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். செம்பருத்தி, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்ந்த கிரிமினல் அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எம்பி தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் சென்னை புரட்சிவாக்கம் தானா சார்பில் அதிமுக சார்பில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளருடைய எடப்பாடி பழனிசாமி அவரது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியிடுகிறார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 75% நிதியை கூட செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இதனை எதிர்த்துதான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் அவர் மீது அவதூறு வழக்கு ஒன்றை பதிவு செய்கிறார். அதற்கு முன்னதாக ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் அவருக்கு ஒரு நாள் அவகாசமும் வழங்கப்பட்டது. அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கோராத நிலையில் 17ஆம் தேதி அன்று இந்த மனுவினை தாக்கல் செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் இன்று எடப்பாடி பழனிசாமி ஆஜராகும்படி எழும்பூர் நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகி அதற்கு விளக்கமும் அளிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மனுவில் பார்த்த இவரது குற்றச்சாட்டினுடைய முன்வைத்தது என்னவென்றால் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அந்த 75% கூட பணி நிறைவேற்றவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும், ஆனால் 95% பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றியிருப்பதாக 17 கோடி ரூபாய் செலவில் 17 லட்சம் மட்டுமே கையில் மீதம் இருப்பதாகவும் அதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் வைத்து இந்த வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துவிட்டு வெளியே வந்து செய்தி பேட்டி அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% தயாநிதி மாறன் பயன்படுத்தப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்ததற்கு தயாநிதி மாறன் தரப்பில் அவதூறு வழக்கு ஒன்று இபிஎஸ் மீது பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையானது ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செம்பருத்தி. வணக்கம் செம்பருத்தி, இபிஎஸ் மீதான அவதூறு வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்ந்த கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்பாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி இன்று விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து புரட்சிவாக்கத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிற்கக்கூடிய, அதாவது அந்த திமுக வேட்பாளர் தனது சுயநலத்திற்காக இந்த தொகுதியில் போட்டியிடுவதாகவும் அவர் கடந்த முறை ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் 75% பணிகள் கூட நிறைவேற்றவில்லை என ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இதனை எதிர்த்து உடனடியாக மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்தில் அவர் கூறிய அனைத்தும் பொய் என நிரூபித்து மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அப்படி கோராவிட்டால் அவர் மீது வழக்கு தொடருவேன் எனவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கான மன்னிப்பு கோராத நிலையில் 17ஆம் தேதி அன்று இந்த வழக்கானது எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடரப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் ஆஜராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் இன்று முதல் முறையாக ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 75% பணிகளை மட்டுமே நிறைவேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் 95% பணிகள் நிறைவேற்றியிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களோடு 17 கோடி ரூபாய் தனக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அதில் 17 லட்சம் மட்டுமே மீதம் இருப்பதாகவும் அதற்கான அந்த பணிகளினுடைய விவரங்களை அடங்கிய
அந்த தொகுப்பினையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் கொடுத்து இதற்காக இந்த வழக்கானது தொடரப்பட்டு இன்று ஆஜராகி விளக்கம் அளித்த பிறகு 27ஆம் தேதி இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்பருத்தி, இந்த வழக்கு தொடர்பாக இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்தான விவரம் என்ன? இன்று முதல் முறையாக ஆஜராகி இருக்கிறார் என்ற காரணத்திற்காக என்ற நிலையில் மீண்டும் இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பினையும் இதுவரையிலும் இங்கு உள்ளே தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தற்பொழுது ஆஜராகி விளக்கம் அளித்து எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் செய்தியாளர்களை சந்திக்கவும் மறுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய வழக்கறிஞர் இன்பதுரை இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இவர்கள் மேல்முறையீடு இவர்களுக்கான விருப்பம் இருக்கிறதா அல்லது வருகிற 27ஆம் தேதி மீண்டும் அவர் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என்பதற்கான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்று முதல் முறை ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2வது முறையாக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் ஆஜராக மாட்டார் என்றும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.